பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் பிள்ளைகளிடம் அன்றைய நாளின் அனுபவம் குறித்து தினசரி பெற்றோர்கள் கேட்க வேண்டும் என்று சியோன் பள்ளி ஆல்வின் பள்ளி குழும தலைவர் டாக்டர் என் விஜயன் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் ஆல்வின் சர்வதேச பொதுப்பள்ளியின் 11வது ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது. சியோன் மற்றும் ஆல்வின் பள்ளி குழும தலைவர் டாக்டர் என் விஜயன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகை ரேவதி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விருதுகளை வழங்கினார். அப்போது பேசிய நடிகை ரேவதி, பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளிடம் வேறுபாடு காட்டக்கூடாது என்றும் குறிப்பாக ஆண் பிள்ளைகள் மற்றும் பெண் பிள்ளைகளை சமமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். You have to hold the child with you because there are so many other issues I don't want to talk about. We have to hold them together and walk together. So my dear parents, so what I request, not just the parents but all you boys who are friends of the girls in this school, because your school is giving you this amazing foundation of working together, of equality, of achievement together. Take your friends, whether it's a girl or a boy, take your friends hand in hand with you. Let not gender make a difference. ஒரு பெண்ணால செய்ய முடியாது, ஒரு ஆணால செய்ய முடியும். இன்னைக்கு எத்தனை கேர்ள் வெயிட் லிஃப்டர்ஸ், congratulations girls that you made them do this. It's so good to see when there is gender equality, girls boys அது எதுவுமே பார்க்காம when you achieve credit என்கிற ஒரு you just achieve because you are good at it. விழாவின் போது பேட்டியளித்த சியோன் மற்றும் ஆல்வின் பள்ளி குழும தலைவர் டாக்டர் என் விஜயன், தினசரி குழந்தைகள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பியதும் அவர்களுக்கு பள்ளியில் அல்லது பேருந்துகளில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டதா என்பது குறித்து கேட்க வேண்டும் என தெரிவித்தார். குழந்தைகளுக்கு சத்தான இயற்கை உணவுகளை கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதுல முக்கியமா என்னுடைய மெசேஜ் பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கீங்கன்னா, நீங்க குறைந்தது தினமும் 30 நிமிஷமாவது குவாலிட்டி டைம் குழந்தைகளை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்துச்சா, ஸ்கூலில் இருந்துச்சா, பஸ்ஸில் இருந்துச்சா, அல்லது அக்கம் பக்கம் வீட்டுக்கு வந்தவரை இருந்துச்சா, வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னு கேட்கணும். ரெண்டாவது, அவங்களுக்கு தேவையான உடம்பு கொடுக்கணும். சாப்பாடு வழக்கங்கள், இந்த ஜங்க் ஃபுட்டே கொடுக்கக்கூடாது. நம்ம கிராமத்தில் உள்ள ஃபுட்டே கொடுத்துப்பேன் பழக்குங்க. அதே மாதிரி சர்க்கரை, சுகர் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்குற பழக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க அது இல்லாமலே வருவாங்க. இப்போ சர்க்கரை நோய் உலகம் ஃபுல்லாகவே இருக்குது, இந்தியாவில் ரொம்பவே இருக்குது. இப்போவுமே நீங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கணும். இதே மாதிரி ஃபுட்டு வகையிலும் கவனிக்கணும், சேஃப்டி வகையிலும் கவனிக்கணும். ஸோ இதே மாதிரி மெயினாக நீங்கள் டீச் பண்ண வேணால், நாங்கள் டீச் பண்ணதே பிள்ளைங்க குறைஞ்சது 1 மணி நேரம் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு படிப்பு மட்டும் போதாது, மற்ற எல்லாமே ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், மியூசிக்கில் இருக்கணும், டான்ஸில் இருக்கணும், யோகாவில் இருக்கணும், எல்லாத்துலேயும் ஒரு குழந்தை திறமையான இருக்கணும். உங்களால் பேரண்ட்ஸுன்ற மருத்துவத்தில் ஒவ்வொரு நாளும் பேசி, ஒவ்வொரு வாரம் பேசி, ஒவ்வொரு மாதம் பேசி அதை நீங்கள் உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு மெயினாக பேசுகிறேங்க. முன்னதாக ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மாணவர்களின் பரதநாட்டியம், மயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை சக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர்.